ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கி பூண்டி வந்திருக்கோம், பூண்டி மாதா கோயிலுக்கு. சர்ச்சுக்கு வந்துட்டோம், மாஸ் பார்த்துட்டோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். கோயிலில் பாருங்கள், மாங்காய் மரத்தில் மாங்காய் காய்கள் சீசனில் இது செம்ம பெரிய சர்ச்சுங்க. இது ரொம்ப பெரிய பங்கு. கோயிலுக்கு வந்திருக்கோம், சந்தோஷமாக இருக்குது. நான், என் ஹஸ்பண்ட், என் சின்ன தம்பி கால்வின் எல்லோரும் வந்திருக்கோம். சேர்த்தே வந்துட்டோம். வந்து தங்கிட்டு மாஸ் பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அதை பார்க்கலாம். அப்புறமா உங்களுக்கு கோயிலை சுற்றி காட்டலான் தான். மாதா உங்களுக்கு எல்லா நலன்களையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. எல்லாருக்கும் எல்லா சந்தோஷம், எல்லா நலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். என் ஹஸ்பண்ட் நிற்கிறார் பாருங்கள். இது மாதா கபி. சர்ச் ரொம்ப பெரிய சர்ச்சுங்க. பசிலிக்கா. சர்ச்சில் ஹோலி லேண்டுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ்க்கு வர போகிறோம். யோசானாறு காக்கடலில் சங்கமமாகிறது. காக்கடலுக்கு அடுத்து அமைந்திருப்பது யூதேயா, சமாரியா, கலிலேயா, இந்த பகுதிகளெல்லாம் கடந்து மீண்டும் யூதேயா நாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறது. எருசலேம் அருகே அமைந்திருப்பது பெத்தானியா என்ற கிராமம். இவர்கள் இயேசுவின் அன்பை பெற்றவர்கள். இவர்களில் லாசர் என்பவர் இறந்து போக அவர் இறந்து 3 நாட்கள் ஆகியிருந்தும் இயேசு கல்லறைக்கு சென்று கல்லறையை மூடியிருந்த கல்லை நகர்த்தச் சொல்லி, லாசரே வெளியே வா என்று சொல்லி இறந்து போயிருந்த லாசரை உயர்த்தினார். யோர்தான் ஆற்றங்கரையில் அமைந்திருப்பது எரிகோ நகர். எரிகோ நகரின் அருகிலுள்ள கும்ரான் குகைகளில் எஸ்ஸீன் என்ற துறவியர் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். அவர்கள் தங்களின் முக்கிய படியாக திருநூலை தோல் சுவடிகளில் படிகம் அளித்தனர். அவர்கள் எழுதி வைத்த மிக பழமையான விவிலிய தோல் சுவடிகள் கும்ரான் குகைகளில் புது வடிவம் இங்கு வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். இதன் மீது உப்பின் அடர்த்தி மிக அதிகம். மீன் இல்லாமல் கஷ்டப்பட்டவர்களுடைய சீடர்களுக்கு வந்து ஆண்டவர் இந்த இடத்துல நீங்கள் வலைய போடுங்கன்னு சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் இந்த இடத்துல காட்சியாக வச்சிருக்காங்க. அன்பிற்கு இனியவர்களே, நமது புனித பூமி பயணத்தின் உச்சக்கட்டமாக மாநிலத்திற்கு வாழ்வின் வழி திறந்து வைத்த இயேசுவின் சிலுவை மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். இறந்து போனவன்
ஆண்டவர் அவரின் மரண நிகழ்வை உருக்கமாக நோக்குவோம். நமது வாழ்வின் போராட்டங்களை, சோதனைகளை, தேவைகளை சிலுவையில் மரித்த இயேசுவின் பாதத்தில் இப்போது சமர்ப்பிப்போம். இந்த நிகழ்ச்சியின் உடனுடன் அடுத்து அமைக்கப்பட்டுள்ள இயேசுவின் அடக்க நிகழ்வையும் நோக்குவோம். அவன் உயிர்ப்பின் உயர்வைத்தான் நாம் புனித பூமி பயணத்தின் பயனாக பெற்றுச் செல்ல வேண்டும். இயேசுவின் உயிர்ப்பின் வெற்றி The holy world, புனித பூமி ஆண்டவருடைய ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள், அதிசயங்கள், ஆண்டவர் நமக்காக பாடுபட்டது, அவர் தூக்கத்தில் அவர் மரணத்தை குறித்து ஜெபம் பண்ணுது, எல்லா விஷயங்களும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். கல்லறையில் ஆண்டவரை அடக்கம் பண்ணிடுறாங்க. உயிர்த்த ஆண்டவரை ஒரு 3ஆம் நாள் உயிர் திழறது வரைக்கும் எல்லா விஷயங்களும் இங்கே போட்டிருக்காங்க. சடனாக பார்த்தல ஜீசஸ் படுத்துட்டு இருக்கிறது. கேளு கேட்டாங்க, கேளு. என் தம்பி பையன் எவ்வளோ ஹைட் ஆகிட்டான் பாருங்கள், பெரிய ஆம்பளை ஆகிட்டுருக்காரு. சர்ச்சுக்குள்ளார அலௌடு இல்லை, அதனால தான் வெளியில் இருந்து உங்களுக்கு மாதாவை காட்டுறேன். அப்படி நாங்கள் நிற்கிற மாதிரி இந்த மாதிரி ஓகேண்ணா. எடுவா.